ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் மோமோஸ் தான் செய்கிறேன். இது வந்து வீட்டில் கடையில் செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதே சமயத்தில் மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் செஞ்ச மோமோஸு. எப்போ கடைக்கு போனாலும் குழந்தைங்க வந்து மோமோஸ் சொல்லி கேட்பாங்க. இப்போ மோமோஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு என் பசங்களுக்கு. கடையிலேருந்து வாங்கி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா மைதாவில் செய்வாங்க. அதே சமயத்தில் காயெல்லாம் எந்த அளவுக்கு சுத்தமாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காயெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அதே சமயத்தில் சிக்கனும் அதே போல். ஸோ வீட்டில் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலையே இதை செஞ்சு கொடுக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவை நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டிலையே இந்த மோமோஸ் செஞ்சுருக்கேன். ஸோ என்னென்னா இதில் வந்து வெஜிடபிள்ஸ் காய் நிறைய சேர்க்கலாம். இப்போ குழந்தைங்க காயே சாப்பிடாத குழந்தைங்க கூட மோமோஸில் இருக்கிற காய் சாப்பிட்றாங்க. அதால் நம்ம வந்து இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து காய் நிறைய இதில் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதே சமயத்தில் மைதா இல்லாமல் கோதுமையில் செய்யலாம். கோதுமையில் செஞ்சால் கூட அதே டேஸ்ட்டு நல்லா மைதாவில் செஞ்சதை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான மோமோஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மோமோஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம மோமோஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காய்கறிகள்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். பொதுவாகவே வீட்டில் வந்து மோமோஸ் செய்கிறதுக்கு மக்கள் அலுப்புப்படுறதுக்கே காரணம் இந்த காய்கறிகளை வந்து ரொம்ப பொடியாக நைஸாக வெட்டணும் இதுக்கு. ஸோ நம்ம வந்து கையால் வெட்ட அது முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி சேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி போட்டுக்குங்க. முதல்ல வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி முட்டைக்கோசம் நம்ம அதே போல் இந்த சேப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேரட்டு, குடமிளகா. இப்போ எல்லா காயும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பொடியாக இருந்தால் தான் மோமோஸ்க்கு காயெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ மோமோஸும் நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் சிக்கனு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ இதில் பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா, இதோட வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் இதில் போட்டுக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு கெச்சப் போட்டுக்குங்க. இப்போ லாஸ்ட்டில் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், மோமோஸ்க்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோமோஸ்க்கு தேவையான அளவு மாவு எடுத்துட்டேன். மாவு வந்து நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், மைதா மாவு எடுக்கல. ஸோ மைதா மாவில் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் கோதுமை மாவில் செய்கிறேன். இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இதோட கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பொதுவாக மைதா மாவில் தான் செய்வாங்க. எனக்கு வந்து இந்த மைதா மாவில் செய்ய விருப்பம் இல்லை. பசங்க வெளியே அடிக்கடி மோமோஸ் கேட்டாலும் எனக்கு அந்த மைதா மாவில் செஞ்ச மோமோஸ் வாங்கி கொடுக்க விருப்பமே இருக்காது. அதனால தான் நான் வீட்டிலையே செஞ்சுலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன்.
இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா ஒரு டோ ஆட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு டோ எடுத்துக்குங்க. இதை கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நைஸாக உருட்டிக்கலாம், சப்பாத்தி உருட்டுற மாதிரி. எந்த அளவுக்கு நைஸாக முடியுதோ அந்த அளவுக்கு நைஸாக உருட்டிக்கிங்க. இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பான ஒரு கிளாஸு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரே நேரத்தில் நிறைய மோமோஸ் செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இது ஓப்பன் ஆகாமல் நல்லா கவர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே போல் நம்ம எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மோமோஸ் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி கொஞ்சம் சூடு வந்ததும் இப்போ இந்த மோமோஸ் வச்ச தட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி அவிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எண்ணெய் சட்டி வச்சு அதில் அவிச்சு எடுக்கிறேன். இட்லி குண்டானில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அவிச்சா போதும். இப்போ நம்ம இதை இந்த அளவுக்கு அவிச்சாச்சு. இதை இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நான் இதை ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மோமோஸு நம்ம எடுத்து இதில் போடலாம். நீங்கள் அப்படியே கூட இதை ஃப்ரை பண்ணலாம். ஆனால் என்னென்னா நம்ம இந்த மாதிரி அவிச்சு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் இந்த மோமோஸு பிரிஞ்சியும் வராது. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. எண்ணெய் ஓவராக சூடாயிடுச்சுன்னா தீஞ்சு போயிடக்கூடாது. அவ்வளோதான். அருமையான மோமோஸ், ஃப்ரை மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். சூப்பரான மோமோஸ் வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி உணவுகளை குழந்தைங்களுக்கு வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுங்க. வெளியிலேருந்து சாப்பிட்ற பொருட்கள் அந்த அளவுக்கு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்காது. அதே சமயத்தில் பல உணவுகள் குழந்தைங்களுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம அலுப்பு பார்க்காம வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம அவங்களுக்கு பிடித்த உணவுகளை வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா திருப்தியாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.